சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்பது தமிழ் திரையுலக இயக்குனர்கள் மட்டுமல்லாது இந்திய அளவில் உள்ள இயக்குனர்களின் கனவு. அந்த கனவு சிலருக்கு பலிக்கும், சிலருக்கு கனவாகவே போய்விடும். இந்த நிலையில் ரஜினிகாந்த் படத்தை இயக்கும் வாய்ப்பு தேடி வந்தும் அதை மறுத்து இருக்கிறார் இயக்குனரும் நடிகருமான பிருத்திவிராஜ் சுகுமாரன். எம்புரான் நிகழ்ச்சியில் பேசிய பிருத்திவிராஜ் இதனை தெரிவித்துள்ளார். அந்த மேடையில் அவர் கூறியது, லைகா நிறுவனம் ரஜினிகாந்த் சாரை வைத்து படம் இயக்கும் வாய்ப்பை கொடுத்தது. புது இயக்குனரான எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது பெரிய விஷயம். ஏதாவது பண்ண நினைத்தேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் படத்தை எடுக்க நினைத்தது லைகா நிறுவனம். நான் ஒரு பகுதி நேர இயக்குனர் என்பதால் அதற்குள் என்னால் ரஜினி சாருக்கு கதை தயார் செய்ய முடியவில்லை என மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். முழு நேர நடிகராக இருந்த பிருத்திவிராஜ் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியான லூசிபர் மூலம் இயக்குனராக அவதாரம் எடுத்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. தனது முதல் படமே மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலை வைத்து இயக்கினார் பிருத்திவிராஜ். இதையடுத்து தான் பிருத்திவிராஜுக்கு ரஜினிகாந்தை வைத்து படம் இயக்க வாய்ப்பு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.